ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சாபுதானா வடை, ஜவ்வரிசி வடை. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போமா? ஊற வச்ச ஜவ்வரிசி, வேக வச்ச உருளைக்கிழங்கு, பச்சை மிளகா, எலுமிச்சை ஜூஸு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, வறுத்த வேர்க்கடலை. இப்போ ஜவ்வரிசியை ஃபஸ்ட்டு பேசினில் போட்டுருங்க. அடுத்தது பொடியாக நறுக்கிய பச்சை மிளகா, ஒரு 5-6 பச்சை மிளகாவை போடலாம். அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, வேக வச்ச உருளைக்கிழங்கு, தேவையான அளவுக்கு உப்பு. அடுத்தது வேர்க்கடலையை நல்லா வறுத்துட்டு 1-2 பொடிச்சு வச்சுடுங்க. அப்புறம் எலுமிச்சை ஜூஸ் 1 ஸ்பூன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லாம் கலந்து, உப்பு இது எல்லாம் நல்லா கலக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி சின்ன சின்ன உருண்டைகளாக உருண்டி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த அளவு ஒரு 12 வடை வரும். வாணலில் தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றிடுங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம மசால் வடையை தட்டி போடுற மாதிரி வடையை தட்டிட்டு அதில் போடுங்க. கொஞ்சம் நேரம் கழித்து திருப்புங்க, உடனே திருப்பாதீங்க. ஜவ்வரிசியை மட்டும் ஒரு 6 மணி நேரமாவது ஊற வச்சுருங்க. ஜவ்வரிசியை போட்டு அதில் தண்ணி ஜவ்வரிசி மூழ்கிற அளவுக்கு தண்ணியை வச்சிங்கன்னா 6 மணி நேரத்தில் நல்லா அப்சார்ப் ஆகிடும். உங்களுக்கு நீங்கள் எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா உதிர் உதிராக அந்த ஜவ்வரிசி இருக்கும். வடையை மெதுவாக திருப்பி விடுங்க. வடை நல்லா பொன்னிறமாக ஆற வரைக்கும் அதை வச்சுருங்க. எண்ணெய் சலசலப்பெல்லாம் அடங்கட்டும். கொஞ்சம் சிம்மில், அப்படி கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் அப்படி வச்சுட்டு மெதுவாக திருப்பி எடுங்க. ஜவ்வரிசி மட்டும் ஊறி நம்மக்கிட்ட ரெடியாக இருந்ததுன்னா டக்குன்னு இந்த வடையை ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம பண்ணி முடிச்சிடலாம். ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்போ பார் மசால் வடை சாப்பிட்ற நமக்கு இந்த சாபுதானா வடை, அதை ஜவ்வரிசி வடை சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்டியாக நல்லா இருக்கும். ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, சிம்பிளான ப்ரொசீஜர் தான். ஈஸியாக கிடைக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் தான், நம்ம வீட்டில் இருக்கிறது தான். ஒன்லி திங் நம்ம ஜவ்வரிசி ஊற வைக்கிறது மட்டும்தான். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷு தான். ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், சிம்பிள்.